இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs. Launching offer la plot வாங்குங்க 5 lakhs profit. பேசும் பொருளா மாறி இருக்கு ஜான்வி கபூரோட கதாபாத்திரம். ஆச்சியம்மா என்ற கதாபாத்திரத்துல ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒரு கேரக்டர் ரோல் நிறைய ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஹீரோஸ்க்கு மெயினான கேரக்டர் கொடுக்கப்பட்டு ஹீரோயின்ஸ்க்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் அல்லது சைடு ரோல் கொடுக்கப்பட்டு வருது. இதனால சில நேரங்கள்ல ஹீரோயின்ஸோட பேரை கூட ரசிகர்கள் மறந்துடுவாங்க. ஆனா ஹீரோஸ் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க. நடிகைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள மையமா வச்சு படம் எடுத்தாதானே ஹீரோயின்ஸோட திறமையும் வெளிவரும். நயன்தாரா, சாய் பல்லவி, ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியான பல நடிகைகள் இதை நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. அதுக்கு கூட தமிழே பேச தெரியாத வேறொரு மாநில பெண்ணை தான் வந்துட்டு நடிகையா சூஸ் பண்றாங்க. இது நம்ம தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தெலுங்குல கூட இப்ப ரீசெண்டா நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ நம்ம உள்ளூர் நடிகைகள்லாம் எங்க போனாங்க? அவங்களுக்கு சரியான திறமை இல்லையா? இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பெத்தி படத்தோட இந்த சர்ச்சை ஒரு விவாதமா மாறி இருக்கிற சூழ்நிலையில இது ஜான்வி கபூரோட ரோல் பத்தின ஒரு விமர்சனம் மட்டும் கிடையாது. எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்துட்டு வெளிப்படையா நம்மளுக்கு இப்ப காமிச்சிருக்காங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு சர்ச்சை மட்டும் கிடையாது. தெலுங்கு சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆகியிருக்கிற பெத்தி படத்தை சுத்தி ஏற்பட்டிருக்கிற சர்ச்சை தான். அப்படி அது எந்த மாதிரியான சர்ச்சை, அதுக்கு இயக்குனர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க, ரசிகர்கள் எதுக்காக கோவமா இருக்காங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ராம் சரண் மற்றும் ஜான்வி கபூர் நடிப்புல வெளியான பெத்தி திரைப்படம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். அந்த படம் வெளியான பிறகு அந்த படத்தோட கதையை விட ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு ஜான்வி கபூரோட கதாபாத்திரம். ஆச்சியம்மா என்ற கதாபாத்திரத்துல ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒரு கேரக்டர் ரோல் நிறைய ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படத்தை பத்தி நிறைய சர்ச்சைகள் இணையத்துல வெளியாயிருக்கு. இந்த படத்தை பத்தின நிறைய குற்றச்சாட்டுகள் சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அதுல சிலர் சொல்றது என்னன்னா, பெண்களுக்கான கதாபாத்திரத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னும், கேமராக்கள் அதிகமா பெண்களோட உடல்களை தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்ற குற்றச்சாட்டும், காதல் காட்சிகள் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல கூட பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுறது கிடையாது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பலர் முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள் அதிகரிச்சுட்டு வர நிலையில பெத்தி படத்தோட இயக்குனரான புஜ்ஜி பாபு சனா அவரோட எக்ஸ் தளத்துல ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. பெண்களை அவமதிக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை அப்படின்னும், பார்வையாளர்களோட கருத்தை நாங்க மதிக்கிறோம், சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிற காட்சிகள் கண்டிப்பா மாற்றப்படும் அப்படின்னு உறுதியா கூறியிருக்காங்க. இந்திய சினிமாலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஆச்சரியமா பார்க்கப்படுது. ஏன்னா பொதுவாகவே சினிமாவோட சர்ச்சை அப்படின்னு வரும்போது இயக்குனர்களும் படக்குழுவும் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா பெத்தி படத்தோட இயக்குனர் புஜ்ஜி பாபு சனா அதை ஒரு விஷயமா எடுத்து அதுக்கான நல்ல ஒரு ரெஸ்பான்ஸையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இது வெறும் பெத்தி திரைப்படத்தோட பிரச்சனை மட்டுமா? இல்ல, பல வருஷமா சினிமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லணும். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ அப்படின்ற ஒருத்தங்க தான் மெயின் கேரக்டரா இருப்பாங்க. பிரச்சனை அவங்களுக்கு தான் வரும், வில்லன் அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு மெயின் கேரக்டராகவே ஹீரோ அப்படின்ற ஒருத்தங்க தான் இருப்பாங்க. ஹீரோயின்ஸ்க்கு ஒரு சைடு ரோலாகவும் காதல் சீன் நடிக்கிறதுக்கும், காமெடி சீன் இல்லைன்னா ஒரு பாட்டில் வர்றதுக்கு, கவர்ச்சியான விஷயங்களை நடிக்கிறதுக்காக தான் ரோல்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ரீசெண்டாக. இது தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மாதிரியான பல மொழிகள்ல இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு கதை இருக்குன்னு வைங்க, அதுல ஹீரோயினோட கேரக்டரை எடுத்துட்டா கூட அந்த கதைக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது. அந்த மாதிரி தான் எழுத்தாளர்கள் ஹீரோயின்ஸோட கேரக்டர்ஸை எழுதுறாங்க. கதைக்கு முக்கியமா இருக்கிற கதாபாத்திரமே கதைக்கு தேவையில்லாத அளவுக்கு எழுதப்படுறது சரியான ஒரு விஷயம் கிடையாது தானே. 90ஸ்களுக்கு அப்புறம் வந்த நிறைய
கமர்ஷியல் படத்துல இந்த ஒரு பிரச்சனை நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். ஹீரோஸ்க்கு மெயினான கேரக்டர் கொடுக்கப்பட்டு ஹீரோயின்ஸ்க்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ரோல் அல்லது சைடு ரோல் கொடுக்கப்பட்டு வருது. இதனால சில நேரங்கள்ல ஹீரோயின்ஸோட பேரை கூட ரசிகர்கள் மறந்துடுவாங்க. ஆனா ஹீரோஸ் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் ஹீரோயின்ஸ்க்கு அவ்வளோ திறமை இல்லை அப்படின்றதா? கிடையவே கிடையாது. எழுத்தாளர்களும் இயக்குனர்களும் அந்த ஹீரோயின்ஸோட கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட கேரக்டரை பிளான் பண்றது கிடையாது இப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நடிகைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள மையமா வச்சு படம் எடுத்தாதானே ஹீரோயின்ஸோட திறமையும் வெளிவரும். நயன்தாரா, சாய் பல்லவி, ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியான பல நடிகைகள் இதை நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். தமிழ் சினிமால ரீசெண்டாவே தமிழ் கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு ஏன் மற்ற மாநிலத்துல இருக்கிற நடிகைகளை கொண்டு வராங்க? தமிழ் சினிமால அந்த அளவுக்கு திறமையான நடிகைகள் யாரும் இல்லையா? நிச்சயமா கிடையாது. தமிழ் சினிமால ரொம்ப நாளாவே இந்த ஒரு சர்ச்சை நடந்துட்டு தான் இருக்கு. முக்கியமா என்ன பாக்குறாங்க அப்படின்னா ஹீரோயின்ஸோட கலர், மொழி, அவங்களோட மார்க்கெட் மதிப்பு இதெல்லாம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஹீரோயின்ஸை சூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் நடக்கிற, அதாவது வில்லேஜ்ல நடக்கிற ஒரு ரோல் இருக்குன்னு வைங்க, அதுக்கு கூட தமிழே பேச தெரியாத வேறொரு மாநில பெண்ணை தான் வந்துட்டு நடிகையா சூஸ் பண்றாங்க. இது நம்ம தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தெலுங்குல கூட இப்ப ரீசெண்டா நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ நம்ம உள்ளூர் நடிகைகள்லாம் எங்க போனாங்க? அவங்களுக்கு சரியான திறமை இல்லையா? இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல மாறுற மாதிரி மெதுவா மாற்றங்கள் சினிமால வந்துட்டு தான் இருக்கு. நயன்தாரா, ஜோதிகா மாதிரியான பல நடிகைகள் பெண்களை மையமா வச்சு நடிக்கிற படங்கள் வெற்றிகரமா இருக்கதா செய்யுது. ஆனா இந்த ஒரு சில படத்தினால மட்டும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தொடர்ந்து சினிமா உலகில் நிறைய கமர்ஷியலான படங்களை பெண்களை மையமா வச்சு வரணும் அப்படின்ற கருத்தும் நிறைய பேருக்கு இருக்கு. பெத்தி படத்தோட இந்த சர்ச்சை ஒரு விவாதமா மாறி இருக்கிற சூழ்நிலையில இது ஜான்வி கபூரோட ரோல் பத்தின ஒரு விமர்சனம் மட்டும் கிடையாது. எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்துட்டு வெளிப்படையா நம்மளுக்கு இப்போ காமிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ்க்கும் ஹீரோக்கு ஈக்குவலா கேரக்டர் ரோல் வந்துட்டு இம்பார்ட்டண்டா கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போ மாற்றம் பெறும் அப்படின்னா கவர்ச்சியை தாண்டி கதாபாத்திரங்களுக்காக ஹீரோயின்ஸோட ரோலை எழுத ஆரம்பிக்கும் போதுதான். இது இந்திய சினிமால இப்ப மட்டும் இல்லாம பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு மாற்றம் வரக்கூடிய ஒரு விதமா இயக்குனர் புஜ்ஜி பாபு சனா கொடுத்திருக்கிற அறிக்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்போம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.